Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dhara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம வீடியோல chicken biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இதுவரை Subscribe பண்ணாம இருக்கவங்க கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம டிஷ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தறலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் ரெண்டா ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ½ லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், 1½ ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் இந்த டம்ளரில் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இனி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நெய் அதை நான் ஊற்றும் போது காமிக்கிறேன். இப்போது நான் வந்து குக்கர் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. வந்து ஒரு 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே நான் வந்து பிரியாணி இலையும் ஸ்டார் அனேஸ் மட்டும் நான் போடுறேன். நான் உங்கள்கிட்ட கல்பாசி ஜாவித்ரி அந்த இதெல்லாம் இருந்தால் நீங்கள் போட்டு தாளிச்சிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கறனால இது தாளிக்கும் போது பட்டை கிராம்பு வந்து போடலை. உங்களுக்கு இன்கேஸ் அப்படி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோட்டும். இது நல்லா பொரியட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா பிங்கிஷாக மாறிடுச்சு. இப்போது அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ராஸ்மெல் நல்லா போயிருச்சு. எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, தக்காளி 2 சேர்த்துடலாம். அது கூடவே வந்துட்டு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா அந்த புதினா கொத்தமல்லி எண்ணெயிலே சுருள்ற வரைக்கும் வணக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கறதுக்கு நான் அதிலே மஞ்சள்தூள் சேர்த்துறேன். அந்த எண்ணெயிலேயே காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள் 2 சேர்த்துட்றேன். இந்த எண்ணெயிலே நம்ம அந்த மசாலா பொடி நம்ம வணக்கிட்டோம்னா டிஷ்ஷுக்கு நல்லா கலர் கிடைக்கும். இப்போ அந்த மசாலாவில் நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு இந்த மசாலாலே நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கணும். இந்த பிங்க் கலராக இருக்கிற சிக்கன் வந்து நல்லா ஒயிட் கலராக மாறணும். அது வரைக்கும் இந்த மசாலாலேயே இந்த எண்ணெயிலே நல்லா இந்த சிக்கன் வதங்கட்டும். இடையில மட்டும் சும்மா 2-3 தடவை மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். அப்புறம் அப்படியே சிக்கன் இதிலே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வதங்கிட்டு இருக்கிற சிக்கனில் நான் வந்து ஒரு 1½ ஸ்பூன் கிட்ட தயிர் ஊற்றுறேன். அது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான்வெஜ் செய்யும்போது எப்போவுமே அதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு சிக்கன் மட்டன் எதாக இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு அந்த தயிர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சிக்கன் நல்லா அந்த மசாலா அந்த எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்துருச்சு. இந்த சிக்கன் வந்து நல்லா தண்ணி விடுது. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி இருக்குது. இப்போ நான் அளந்த அரிசிக்கு வந்து எனக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் ஏற்கனவே தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே ஒரு 2 டம்ளர் தண்ணி இருக்குதுங்கும் போது நான் வந்து அதை குறைச்சிட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி இப்போ இதில் சேர்த்த போகிறேன். ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன் தண்ணி. நான் இன்னும் உப்பு வந்து எதுவுமே சேர்த்தலை. அப்புறமேல தான் நான் உப்பு சேர்த்துவேன். இப்போ தண்ணி வந்து ஊற்றியாச்சு அளந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதை மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நான் அரிசி வந்து நான் கழுவிட்டு வந்தேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன்.
நான் எப்போவுமே ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே ஊற வைக்க மாட்டேன் நான். அதனால் இப்போ தண்ணி கொதிக்கிறக்குள்ளார அரிசி வந்து கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது தண்ணி கொதிக்கிறக்காக சும்மா அந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போது தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி சேர்த்துடலாம். நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்தாச்சு. எல்லாம் ஒரு கலக்கிட்டு இப்போ ஆக்சுவலாக இந்த அப்படியே ஓப்பன் லிட்டாகவே கொதிக்கட்டு. இப்போ வந்து உங்களுக்கு அரிசி தெரியவே இல்லை. அரிசியும் தண்ணியும் செம்ம வர்ற வரைக்கும் ஓப்பன் லிட்டாகவே இது வந்து கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது அரிசி போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினோடனே நம்ம வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது அரிசி தண்ணி 2 சமமாகிடுச்சு. தண்ணியே தெரியல பாருங்க நம்மளுக்கு. இதில் நான் வந்து ஒரு ஹாஃப் மூடி லெமன் மட்டும் புழிஞ்சிட்டு நான் லிட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ எல்லாமே நல்லா அடியோட ஒரு கிளறி விட்டுறலாம். நான் வந்து உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்கேஸ் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சால்ட்டு தூள் உப்பு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணி நான் வந்து வெயிட் போட்டேன். கரெக்டாக டைம் பார்த்து 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக போனதுக்கப்புறம் நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுவே வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து குக்கர் வந்து ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நீங்கள் குக்கர் வந்து நீங்கள் விசில் விட்டு நிறுத்தினாலும் சரி, இல்லை இதே மாதிரி நீங்கள் டைம் பார்த்து நிறுத்தினாலும் சரி, அந்த 20 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைமுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குக்கரில் என்ன வச்சாலும் சரி நீங்கள் கொடுத்தாகணும். அது எதுக்குன்னா அந்த புளிங்கி வேகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து அந்த 20 மினிட்ஸ் நம்ம கொடுக்குற ரெஸ்டிங் டைமில் தான் நடக்கும். இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் நல்லா கீழே இருக்க அரிசி மேலே இருக்க அரிசி நல்லா பரட்டி விட்டேன். இப்படி குத்தாமல் இப்படி சும்மா ஜஸ்ட் கரண்டி வச்சு மட்டும் இப்படி பரட்டி விடணும். சாதம் வந்து அடிப்பிடிக்கவும் இல்லை, நல்லா உதிரியாக குழையாமல் நல்லா பொலன்னு வந்திருக்குது. இப்போ ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. நான் சொன்ன டிப்ஸ் வச்சு இந்த மாதிரி பிரியாணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி டேஸ்டியான பொலன்னு இருக்கிற பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இது பாயில்டு எக்கில் பெப்பர் பொடி போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.